அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. நேற்று இரவு 1:05 1:30 தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய 9 இடங்களை இந்தியா தரமட்டமாக்கியிருக்கு. அந்த தீவிரவாதிகளுக்கு தலைவனாக இருந்தக்கூடிய அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் இறந்திருக்கிறாங்க. அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம். காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு தலைப்பகுதின்னு தான் சொல்லலாம். ஒரு உடம்புக்கு எப்படி தலை முக்கியமோ அதே மாதிரிதான் காஷ்மீரும். அந்த காஷ்மீர்ல பகல்காம்ங்கிற இடத்துல தீவிரவாதிகள் சுற்றுலாவுக்காக வந்த அந்த சுற்றுலா பயணிகளை கிட்டத்தட்ட 26 பேரை படுகொலை செஞ்சிருக்காங்க. ஒரு பிள்ளையின் முன்னாடி ஒரு தகப்பன் கொல்லப்பட்டிருக்காரு. ஒரு மனைவியின் முன்னாடி ஒரு கணவன் கொல்லப்பட்டிருக்கான். இந்த கொடூரமான ஒரு தாக்குதலை உலக நாடுகளே கண்டனம் தெரிவிச்சது. ஆனா பாகிஸ்தான் கண்டனம் தெரிவிக்கவே கிடையாது. இந்தியாவுல ஒரு பட்டாசு வெடிச்சாலும் பாகிஸ்தான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேலோட்டமா கடந்து போயிட்டாங்க. ஆனா இந்தியா சும்மா விடுமா? 2019 புல்வாமா தாக்குதல்ல தீவிரவாதிகளால கிட்டத்தட்ட ஒரு CRPF வீரர்கள் 40க்கும் மேற்பட்டோர் தாக்கப்பட்டாங்க, படுகொலை செய்யப்பட்டாங்க. ஒரு கொடூரமான ஒரு செயல்லாம் நடத்தினது தீவிரவாதிகள் தான். உடனே இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிவிட்டு நேரடியா போய் தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த குறி வச்சு தாக்கி தரமட்டமாக்கிட்டு வந்துட்டாங்க. அது கடந்தது போக இப்ப காஷ்மீர்ல பகல்காம்ங்கிற இடத்துல இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்திருக்காங்க. இந்த தாக்குதல் எதுக்காக தீவிரவாதிகள் நடத்துறாங்க அப்படின்னா, காஷ்மீரினுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல, இந்தியாவினுடைய ஒருமைப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல. இந்தியா உலக நாடுகள்ல மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அந்த வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக பாகிஸ்தானுடைய ஏவலாளியா இருந்து செயல்பட்ட இந்த தீவிரவாதிகள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. இந்த தாக்குதல் நடத்தின உடனே இந்தியா ஒரு ராஜாங்க ரீதியாக நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டே இருந்தாலுமே தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை அப்படின்னு சொல்லிவிட்டு முப்படைகளுமே ஒத்திகைக்கு ஆணையிட்டாங்க. இப்ப இந்தியா போருக்கு தயாராயிட்டாங்க, ஒத்திகை நடத்திட்டு இருக்காங்க, நம்மளும் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு போர் பதட்டத்தை உண்டு பண்ணதே பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இராணுவங்களை கொண்டாந்து எல்லையில குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா இந்த 26 பேர் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினாங்க இல்லையா, அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஏப்ரல் 22 நடந்த அந்த பகல்காம் தாக்குதல் இன்று வரையும் மக்கள் ஒண்ணுமே இல்லையா இந்த இத்தனை பேருடைய கண்ணீர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கொதிச்சு போயிருந்தாங்க. நேற்று இரவு தான் நடந்ததே. அந்த தீவிரவாதிகள் இருக்கக்கூடிய 9 இடங்கள், அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய 9 இடங்கள்ல இந்தியா ஏவுகணை மூலம் அடிச்சு தரமட்டமாயிருச்சு. பகல்காம்ங்கிற இடத்துல நடந்த அந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தீவிரவாதி அமைப்பு பொறுப்பேற்றுக்கிடுச்சு. அவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல தான் இருக்கிறாங்க. தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாகவும் இருக்கிறது பாகிஸ்தான் தான். இதே பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கணும், நீங்க தீவிரவாதிகள் தான் தாக்குதல் நடத்தணும்னு சொன்னீங்கன்னா அந்த தீவிரவாதிகளை நாங்க கண்டுபிடிச்சு நாங்க இந்தியாவோட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா அதை தீவிரவாதிகளை ஊக்குவிக்கும் மாதிரியே பாகிஸ்தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை இந்தியா பொறுத்து இருக்குமா? 26 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. மனைவி முன்னாடி ஒரு கணவன் கொல்லப்பட்டிருக்கான், ஒரு பிள்ளையின் முன்னாடி ஒரு தகப்பன் கொல்லப்பட்டிருக்கான், ஒரு தாயின் முன்னாடி ஒரு பிள்ளை படுகொலை செய்யப்பட்டிருக்கு. இதையெல்லாம் இந்தியா பார்த்து சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏற்கனவே 1971 ஆபரேஷன் சக்தி அப்படின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. கார்கில் போர்ல ஆபரேஷன் விஜய் அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்ப ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டார்ட் பண்ணி இது தீவிரவாதிகளை நேற்று இரவு அட்டாக் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி அவங்க இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தரமட்டம். யார் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பு எடுத்தாங்களோ அந்த தலைவனுடைய குடும்பம் கிட்டத்தட்ட 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அவரே வெளியில சொல்லிட்டார். சாபருங்கிறவர் நினைக்கேன், அவர் வெளியில சொல்றாரு, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க 14 பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் மீடியாக்கள்ல வந்தது. இப்ப இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன? இந்தியாவினுடைய தலைப்பகுதியாக இருக்கக்கூடியது காஷ்மீர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு மனைவி கணவனை இழந்த துக்கம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதுல சிந்தூர்னு போடும்போது பாத்தீங்கன்னா குங்குமத்தை வச்சிருப்பாங்க. அதிகமாக குங்குமம் உற்பத்தி செய்யக்கூடிய இடமும் காஷ்மீர் தான்.
அந்த குறியீடுல அந்த சிந்தூர் ஓன்னு சொல்லி போடும்போது அது உள்ள பாத்தீங்கன்னா குங்குமம் வந்து இருக்கும். ஒரு கல்யாணமான பெண் வந்து நெற்றி வடுகளை வந்து குங்குமத்தை வச்சுதான் அவங்களுடைய நம்மளுடைய கலாச்சாரமே அதுதான். ஒரு கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா நெற்றி நேர வந்து ஒரு குங்குமத்தை வைக்கிறதா. அப்படி குங்குமத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்த தீவிரவாதிகளை அழிப்பதற்காக இவங்க கொண்டு வந்ததான் ஆபரேஷன் சிந்தூர். இதுதான் முக்கியமான ஒரு காரணம். நம்ம இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழித்த தீவிரவாதிகளை நம்ம வந்து அழிக்கணும் அப்படிங்கிறதா இந்தியாவினுடைய நோக்கம். பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்றாங்க, இந்த ராணுவத்துக்கு பதிலடி கொடுக்க முடியாம குறுக்கு வழியில பயந்தாங்கொழித்தனமா என்ன பண்றாங்க, பொதுமக்கள் மீது இப்ப தாக்குதல் நடத்துறாங்க. அதுல பேர் கூட 3 பேரோ 10 பேரோ என்னமா பலியானதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது. ஆனா எக்காலத்திலும் பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதிகளை தடுக்காத பட்சத்துல அவங்களுடைய பொருளாதாரமும் முன்னேறாது, அவங்களுடைய வளர்ச்சியும் வந்து கிடப்பதா இருக்கும். உலக நாடுகள் எல்லாத்தையும் போய் பாகிஸ்தான் வந்து கையேந்திக்கிட்டு இருக்கு. அங்கே நிதிநிலை வந்து சரியாக இல்லை. தீவிரவாதத்துக்கு அடைக்கலமும் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நாடாவும் இருக்கிறதுனால யாருமே வந்து சரியா நிதி உதவி கொடுக்கறதே இல்லை. இந்த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற அந்த இது கூட பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாமே வந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தா அதுக்கு ஆதரவு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. தீவிரவாதத்தை தாக்குறதுக்கு எல்லாரும் அணியில திரளணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இது இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணியிருக்கு, அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு. அமெரிக்காவும் ரஷ்யாவும் சப்போர்ட் பண்ண உடனே இங்க வந்து சீனா வந்து பாகிஸ்தானுக்கு நேரடியா சப்போர்ட் பண்ண முடியல. அவங்க அமைதியா வந்து இருந்து வேடிக்கை பார்க்குறாங்க. இன்னும் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், ராஜ்நாத் சிங், இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து கூடி ஒரு ஆலோசனை வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப வந்து பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நீங்க தயாராக இருந்தீங்கன்னா நாங்க போர் பதற்றத்தை குறைப்பதற்காக நாங்க வந்து எங்க ராணுவங்களை வந்து பின்வாங்கிக்கிறோம் அப்படின்னு வந்து வெள்ளக்கொடி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தானை பொறுத்தவரை ஜனநாயக ஆட்சி வந்து நடக்காது. அங்க வந்து ராணுவ ஆட்சி தான் அங்க நடக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து தேர்ந்தெடுத்து ஆட்சியாளர்களை கொண்டு போய் வச்சாலுமே ராணுவம் வந்து அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஆட்சியாளரை நீக்கிட்டு ராணுவ ஆட்சி தான் அங்க வரும். ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல தான் இன்னைக்கு வந்து அங்க ஆட்சியை வந்து நடக்குது. இங்க இந்தியாவை பொறுத்தவரை ஜனநாயகம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய தலைமையில தான் ஆட்சி நடக்குது. இந்தியாவினுடைய முப்படைகளை கண்டு பாகிஸ்தான் மிரண்டு போய் நிக்குது. யார்கிட்டையும் போய் தஞ்சம் வாங்க முடியாது. அங்கிட்டு ஆப்கானிஸ்தான் பக்கம் போக முடியாது, இங்கிட்டு வந்து இது அமெரிக்கா பக்கம் போக முடியாது. சீனா வந்து பெயரளவுல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க, களத்துல கீழே இறங்க முடியாது. இங்கிட்டு பங்களாதேஷ் பக்கமும் பாகிஸ்தானால போக முடியாது. எல்லா நாடுகளும் ஏன் வந்து பாகிஸ்தான் எதிர்க்குது அப்படின்னா, தீவிரவாதிகளை உருவாக்குறாங்க. அந்த தீவிரவாதத்தினால மக்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கிறாங்க. அப்படி தீவிரவாதத்தை ஊக்குவிக்கிற நாட்டுக்கு நம்ம எந்த அளவுலையும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிதான் எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த ஆபரேஷன் சிந்தூர் சூப்பரா சக்சஸ் ஆயிருக்கு. அடுத்த நடவடிக்கை பாரத பிரதமர் என்ன எடுக்க போறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழகத்தை பொறுத்தளவு எல்லா கட்சி தலைவர்களுமே வந்து இந்திய ராணுவத்துக்கு வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காங்க. அந்த வகையில அதிமுக தொண்டரின் உரிமை மீட்பு குழு கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா OPS அவர்களும் ராணுவத்தினுடைய திறமையையும் வீரத்தையும் பாராட்டி அவங்க எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.